ரீசனிங் டைஸ் அண்ட் கியூப்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ஃபோல்னு வச்சுக்கலாம். அதை 6 பக்கமா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில சிம்பிள்ஸ் இருக்குது. அதை கியூபா கன்வெர்ட் பண்ணுமா, அதை கியூபா மடக்கணுமா, அட்டு சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ஃபோல்னு வச்சுக்கலாம். ஸோ இதை 6 பக்கமா பிரிச்சிருக்காங்க. 6ஆ பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல அட்டுக்கு ஆப்போசிட்டா அதை கியூபா மடக்கணுமா, இந்த பேப்பரை கியூபா மடக்கணுமா, அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த பேப்பர் கட்டை நம்ம இப்போ கியூபா மடக்கணுமா, அதை ஃபோல்ட் பண்ணுமா எப்படி வரும், இப்படி வரும். கியூபுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மடக்கிறப்ப இந்த அட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டு இந்த இடத்துல இருக்குன்னா அந்த அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி சம் கொடுத்தாங்களா, இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாருக்கு ஆப்போசிட்டா அட்டு வரும், அதுவே அட்டுக்கு ஆப்போசிட்டா ஸ்டார் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு கேப் மாரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டா 1 விட்டு பர்சன்டேஜ் வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆப்போசிட்டா இந்த லெட்டர் வரும். ஸோ பேலன்ஸ் பாருங்க, இங்கே ஆஷ் சிம்பிள். ஸோ ஆஷ் சிம்பிள் கேட்டாங்களா, இங்கே டாலர் சிம்பிள் வரும். டாலர் கேட்டாங்களா, ஆஷ் சிம்பிள் வரும். ஸோ நமக்கு தேவை அட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, ஸ்டார் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.